உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமகனார் 1865ஆம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடங்குறாங்க. அதன் பிறகு 1867ஆம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலையை அமைக்கிறாங்க. அதன் பிறகு 1872ஆம் ஆண்டுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை அமைக்கிறாங்க. ஆக 3 விதமான மிக முக்கியமான அமைப்புகள் அந்த வளாகத்தில் தற்பொழுது வடலூரில் சத்திய ஞான சபை இருக்கக்கூடிய வளாகத்தில் அமைக்கப்பட்டது. அந்த இடத்தினுடைய அன்றைய பெயர் பார்த்திங்கன்னா, அந்த கிராமத்தினுடைய அன்றைய பெயர் பார்வதிபுரம். இந்த காலகட்டத்தில் இந்த சத்திய ஞான தர்மசாலை என்று சொல்லக்கூடிய உணவு தயாரித்து வழங்கக்கூடிய, அதாவது உணவை சமைத்து இலவசமாக மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சத்திய ஞான தர்மசாலைக்கு தான் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் சுற்றி இருந்த அந்த பகுதியில் இருந்த தங்களுடைய நிலங்களை எல்லாம் கொடையாக தானமாக வள்ளல் பெருமானாருக்கு கொடுத்து பட்டா பார்த்திங்கன்னா, நிலத்திற்கான பட்டாவை உரிமையை அவர் பெயருக்கு அந்த தர்மசாலைக்காக அளிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தர்மசாலை தான் பார்த்திங்கன்னா, வள்ளல் பெருமானார் தன் கைப்பட முதலாக ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்னமும் அணையாமல் எரியுமாறு தொடர்ந்து அது பாதுகாக்கப்பட்டு அன்றாடம் இன்றைய அளவில் பார்த்திங்கன்னா, ஒரு வேளைக்கு 2000 பேர் என்னும் அளவில் 3 வேளையும் அன்றாடம் உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினர், ஆதரவற்றவர்கள், அதே போல் முதியோர்கள், உடலால் இயலாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அப்புறம் அன்றாடம் பார்த்திங்கன்னா அங்கே தர்மசாலைக்கும் சத்தியஞான சபைக்கும் வழிபாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் என்று எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமின்றி, சாதி மத எந்த பேதமுமின்றி அனைவருக்குமே அங்கு உணவு வழங்கப்படுகிறது. வள்ளல் பெருமானார் இந்த உணவு வழங்குதலை பற்றி பேசும்போது உணவை பற்றி மட்டுமே அவர் பேசியுள்ள கருத்துக்கள் ஏராளமான இயற்கை உண்மை நம்மை வியப்படையக்கூடியது. சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இப்போ பல பேர் ஒரு தீமைகள் செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு தானே தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பிறவியில் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவர்கள் என்ன குற்றம் செய்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க துன்பம் அனுபவிக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னா அவர்களுடைய துன்பத்தை அனுபவிக்காமல் அவர்களை தப்பிக்க வைப்பது போன்றதல்லவா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வள்ளல் பெருமானார் பதிலளிக்கிறாங்க. இதில் உணவு கொடுத்தல் என்பது அது அப்படிப்பட்ட அவர்களுடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டது போல ஆகாது. அதே போல் பார்த்திங்கன்னா, அவர்களை தங்களுடைய அந்த ஊழ்வினையை உடலில் செய்த அந்த பிழையை, தவறை, பாவத்தை நாம் மறைப்பதாகவோ அல்லது அதை தவிர்ப்பதாகவோ ஆகாது. ஏனென்றால் உணவு என்பது ஒரு மனிதனுடைய உயிர் தொடர்பானது அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு அரசன் இருக்கிறார். அந்த அரசன் பார்த்திங்கன்னா, அவருடைய நாட்டில் மிக கொடூரமான ஒரு குற்றத்தை செய்த ஒருவனை பிடித்து விசாரித்து அவன் குற்றம் செய்தது உறுதியான உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்து சிறையில் தள்ளிடுறாரு. ஆனால் அதுக்காக அவனுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறாரா அப்படின்னு வள்ளல் பெருமானார் நம்மை சிந்திக்க வைக்கிறார். எப்படிப்பட்ட பிழையை குற்றம் செய்திருந்தாலும் அவன் அதற்கான தண்டனையை அனுபவித்து தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போல் அந்த தவறுகளை பார்த்து பிறர் யாரும் தவறுகள் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் தடுத்து சிறை வைக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனை முடக்கி வைக்கப்படுகிறான். ஆனால் அதே வேளையில் அவனுக்கு உணவு கொடுக்காமல் அவனை கொல்லும் வழக்கம் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்றார். இதுபோலத்தான் இறைவனும் நம் என்ன உடலில் பாவங்கள் பிழைகள் செய்திருந்தாலும் ஆனால் இந்த பிறவியில் நம்ம உணவு உண்ணாமல் நம்மை தவிக்க விடுவதில்லை. ஆனால் அந்த உணவினுடைய அருமையை, பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவரையிலும் நமக்கு துன்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே ஒருவனுக்கு உணவு கொடுப்பதால் அவனுடைய பாவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றோ அல்லது அவனுடைய உடலில் அவன் செய்த பிழைகளை, தவறுகளை நாம் மறைத்து அவனை காப்பாற்றி விடுகிறோம் என்றோ அதை நாம் வாங்கி கொள்கிறோம் என்றோ பொருள் அல்ல என்பதற்காக வள்ளல் பெருமானார் இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க.
ஏனென்றால் ஒருவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அவன் இறந்து விடுவான். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொலை செய்கிறீர்கள் என்று பொருள்ன்றார். ஒருவனை பட்டினியோடு இந்த உலகத்தில் நீங்கள் விட்டு வைத்தால் அவனை நீங்கள் இந்த உலகம் அவனை கொலை செய்ததாகத்தான் பொருள் அப்படின்றார். இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினில் அழித்திடுவோம் அப்படின்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. இதில் அழித்திடுவோம்னு சொன்னார், அழித்திடுவோம்னு சொன்னார், 2 விதமான கூற்றுகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அந்த உணவினுடைய அந்த அருமையை பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அவர்களிடமிருந்து தான் எடுத்து பாரதியார் கையாண்டார்னு பார்க்குறோம். பாரதியாருடைய அவருடைய உரைநடையிலும் பாடல்களிலும் இருந்த வீச்சு, அதே போல் அந்த சொல்லாடல், அவருடைய கொள்கைகள் எல்லாமே வள்ளல் பெருமானாரிடமிருந்து எடுத்து தழுவியது தான் என்று சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆக நம்ம இந்த உணவு பற்றி பேசும்போது இந்த உணவு கொடுப்பது அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒரு உயிரை நாம் காப்பது அப்படிங்கிறது ஜீவ கருணை என்கிற அந்த உயிர்கருணை அடிப்படையில் தான் நாம் ஒருவனுக்கு உணவு கொடுக்கும்போது நல்லவனா கெட்டவனா, என்ன சாதி என்ன மதம், ஆணா பெண்ணா, இதெல்லாம் 3ஆம் பாலினமா என்ற எந்த வேறுபாடும் பார்க்காமல் உணவு என்பதை அடுத்தவருக்கு நாம் கொடுப்பதால் அதனால் எந்த விதமான பிழையும் தவறும் இல்லை. மாறாக அது ஜீவகருணையை குறிக்கக்கூடிய ஒன்றாக, ஜீவகருணை செயலாக இருக்கிறது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. இதனால் தான் வள்ளல் பெருமானார் பார்த்திங்கன்னா அன்று ஏற்றி வைத்த நெருப்பு இன்று பல பேருடைய இத்தனை ஆண்டு காலமாக பல பேருடைய பசியை ஆற்றி கொண்டு இருக்கிறது, அவர்களை கொல்லாமல் வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதற்காகத்தான் அந்த சத்திய தர்மசாலையை வள்ளல் பெருமானார் தொடங்கினாங்க. இந்த தர்மசாலைக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் இடம் கொடையாக கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பட்டியலே வள்ளல் பெருமானார் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பட்டியலை பார்த்திங்கன்னா அங்கே கல்வெட்டாக கடந்த 2000 ஆண்டு நடைபெற்ற தைப்பூச நாளில் அன்றிருந்து பொறுப்பாளர்கள்லாம் அதை கல்வெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் யார் யார் என்னென்ன அளவில் நிலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குது. இப்போது இந்த சர்வதேச மையம் அங்கே அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுகின்ற காரணத்தினால் அந்த இடத்துல நிலத்தில் பார்த்திங்கன்னா எதற்காக வள்ளல் பெருமானார் காலியாக விட்டு வச்சார்னா, அன்று 180 ஆண்டுகளுக்கு முன்பாக லட்சக்கணக்கான பேர்லாம் அங்கே வரல அன்றைக்கி. அப்போ மிக அந்த சுற்று உள்ள இடங்கள் வள்ளல் பெருமானாரை பற்றி தெரிஞ்சவங்க தான் இந்த சத்திய தர்மசாலைக்கு உணவருந்து நிறைய பேர் வந்தாங்க. அதன் பிறகு ஞான சபைக்கு வரக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்று இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கூட்டம் என்று இல்லை என்றாலும் கூட, ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு அவரோட தொலைநோக்கு பார்வையில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமானார் சொன்னதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவர் எதற்காக அந்த காலி இடத்தை விட்டு வைத்திருந்தார் அப்படின்னு பார்க்க போனால், அதில் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற அவருக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தைப்பூசத்தன்று 10லிருந்து 15 லட்சத்தை தாண்டிய கூட்டமாக அங்கே வந்துட்டுருக்கிறது பார்க்குறோம். அந்த இடத்துக்குள்ளே தான் நீங்கள் போயிட்டு கட்டிடங்களை கட்டி சர்வதேச ஆராய்ச்சி மையம் அது இதுன்னு வச்சு அதை இடையூறு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ கோரிக்கையாக வைக்கப்படுது. எனவே வடலூரில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, அந்த இடங்களில் போய் அரசே அந்த இடங்களை ஒதுக்கி அங்கே கட்ட வேண்டும் என்கிறது தான் இப்பொழுது மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போது வள்ளல் பெருமானாருக்கு நிலம் கொடுத்தவருடைய பட்டியலை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவையான ஒரு தகவலாக இருக்கும். இந்த அளவை பார்த்திங்கன்னா காணி அப்படிங்கிற அளவில் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. காணி மா குழி அப்படின்னு அன்று பார்த்திங்கன்னா நில அளவைகளுக்கு தமிழில் இருந்த மிகச்சரியான அப்போதைய அளவைகள். இப்போ ஏக்கர் அப்படின்னு சொல்கிறோம், சென்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்று காணி மா குழி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த காணி அப்படின்னா என்னென்னு பார்க்க போனால் நம்ம இணையத்தில் தேடின போது 1.32 ஏக்கர் நிலம், அதாவது 1.32 அப்படி சென்ட், ஒரு ஏக்கர் 32 சென்ட் அப்படிங்கிறது தான் ஒரு காணி அப்படிங்கிற ஒரு அளவு நான் இணையத்தில் எடுத்த. ஒருவேளை இது பிழையாக இருந்தால் யாராவது கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க, அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம், அல்லது அந்த கமெண்ட்லேயே பார்த்து மக்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளட்டும். ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.3 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு காணி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் நான் வாசிக்கிறேன், எத்தனை காணி எத்தனை மா எத்தனை குழி அப்படின்னு பெயரோடு சொல்கிறார். அதில் அருணாச்சல ஐயர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 3 காணி இடமும் 10 மா இடமும் கொடுத்துருக்காங்க. 3.10 அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பரட்டபாலபசி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா 14 மா 3 குழி நிலம் கொடுத்துருக்கார். அருணாச்சலம் அப்படிங்கிறவர் 7 மா 2 குழி நிலம் கொடுத்துருக்காங்க.
பொன்னான் வகையரா அப்படிங்கிறது 3 காணி நிலம் 1 மா 3 குழி, அது 3.1.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்து என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 காணி நிலம் 14 மா 2 குழி. சமட்டி அழகன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 7 மா கொடுத்துருக்காரு. அதே போல் சின்னான் சின்னப்பயன் சின்னப்பயல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 15 மா 1 குழி கொடுத்துருக்காரு. இவரங்க பசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா 14 மா 2 குழி கொடுத்துருக்காங்க. தம்பி பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் 000 தான் சுழியம்னு இருக்குது. எனவே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாவிலுடைய பெயர் உள்ளவங்களா சேர்ந்த பெயரை இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து 10 மா 1 குழி கொடுத்துருக்கார். நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 10 மா 1 குழி கொடுத்துருக்காங்க. சின்ன பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 10 மா கொடுத்துருக்காரு. ராமலிங்கம் 1 காணி 12 மா கொடுத்துருக்காரு. வெங்கடாசல பசின்னு பெயர் இருக்குது. அதில் 3 காணி நிலமும் 3 மாவும் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆனை பசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 1 காணி நிலம் 3 குழி இடம் கொடுத்துருக்காரு. பிரமன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 1 காணி நிலம் 3 மா 1 குழி. மொட்டை வெங்கடாசலம் அப்படிங்கிறவர் வந்து 15 மா 2 குழி கொடுத்துருக்கார். சின்னராமன் அப்படிங்கிறவர் வந்து 11 மா 2 குழி. சின்னத்தம்பி பசி அப்படிங்கிறது 2 காணி நிலம் 2 மா 2 குழி கொடுத்துருக்காரு. பூசாரி சே பெருமாள் அப்படிங்கிறது 11 மா கொடுத்துருக்கார். அப்புறம் பூசாரி சேவி அப்படிங்கிறது 2 காணி நிலம் 2 மா 2 குழி கொடுத்துருக்கார். பூசாரி ஆனை அப்படிங்கிறவர் 1 காணி நிலம் 11 மா கொடுத்துருக்கார். பிள்ளையான் அப்படிங்கிறது வந்து 14 மா 3 குழி. சமட்டி பாலன் அப்படிங்கிறது 1 காணி நிலம் 3 மா 2 குழி. பொத்தி மொட்டையன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 மா கொடுத்துருக்கார். பூசாரி சின்ன சே பெருமாள் அப்படிங்கிறது 1 காணி நிலம் 1 மா 1 குழி கொடுத்துருக்கார். சீன சின்ன முத்தன் அப்படிங்கிறது 1 காணி நிலம் கொடுத்துருக்கார். பூசாரி பரியன் அப்படிங்கிறது 1 காணி நிலம் 1 மா 1 குழி கொடுத்துருக்கார். வெங்கடாசல நாயக்கர் அப்படிங்கிறது வந்து 4 காணி நிலமும் 7 மாவும் 3 குழியும் கொடுத்துருக்கார். ஆரியான் அப்படிங்கிறது வந்து 3 காணி நிலம் 6 மா 2 குழி கொடுத்துருக்கார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சேவிகான் அப்படிங்கிறவர் வந்து 12 மா 3 குழி. சாலிக்கிராமபசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 2 காணி 3 மா கொடுத்துருக்கார். பெரிய குட்டி வெங்கடாசலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 மா 2 குழி கொடுத்துருக்கார். மஞ்சக்கொல்லைனான் அப்படிங்கிறவர் வந்து 1 காணி நிலம் 2 மா 1 குழி. அப்புறம் பொந்தையசே பெருமாள் முத்து மகன் பாலன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காணி நிலம் கொடுத்துருக்கார். பரமபட மாரிபசி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 காணி நிலம் 11 மா கொடுத்துருக்கார். வெங்கடாசலனான் வகையரா அப்படிங்கிறது 1 காணி நிலம் 3 மா 1 குழி கொடுத்துருக்காங்க. அனாதி கரம்பில் 8 காணி நிலம். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 63 காணி நிலம் 13 மா 2 குழி. இதுதான் தர்மசாலைக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ 63 காணி நிலம்னா நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் 1.32 ஏக்கர் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஏக்கர் 100 ஏக்கர் அளவில் வருது அந்த இடம். இதெல்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திய தர்மசாலைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் இந்த சத்திய ஞான சபையும் கட்டப்பட்டிருக்கு. எனவே தற்பொழுது இந்த வளாகத்துக்குள் தான் வேறு எந்த கட்டுமானத்தையும் நம்ம கட்ட வேண்டாம். இந்த 3 அமைப்புகள் சங்கம், தர்மசாலை, சத்திய ஞான சபை இந்த 3ம் உள்ள அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து கூடுதலாக அந்த இடத்துல கட்டுமானங்கள் வள்ளல் பெருமானாரே கட்டாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா இவ்வளவு இடம் கொடுத்தவங்க, அவ்வளோ அழகாக சத்தியஞான சபையெல்லாம் கட்டினவங்க அங்கேயே எல்லா கட்டுமானத்தையும் கட்டியிருக்க முடியும். அங்கே தங்குவதற்கு ஐயா தங்குவதிலிருந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் வள்ளல் பெருமானார் செய்யாமல் இருந்திருக்காங்க, காலியாக இடம் விட்டு வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்குமே தவிர அங்கே கட்டுமானங்கள் கட்டு என்பதற்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு தகவலாக, ஒரு குறியீடாக தற்பொழுது சமரச சுத்த சன்மார்க்க அன்பர்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. எனவே இப்படி இத்தனை பேர் கொடுத்த இடங்களெல்லாம் தற்பொழுது அரசாங்கத்திற்கினுடைய சொத்துக்களாக, புறம்போக்கு நிலமாக எதிர்காலத்தில் மாறிவிடக்கூடாது. இந்த அரசாங்கத்திற்கு வந்து இந்த முழுமையான அந்த உரிமைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா சொன்னது போல் இது நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஸ்டாண்டுக்கு எடுக்கிறம்பாங்க, வேற ஒரு ஆஃபீஸ் அங்கே கொண்டு வந்து போடுறம்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானப்பா அங்கே இதை பண்ணும்பாங்க. ஸோ அரசுக்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் எப்பொழுது வேணாலும் அரசு நிலம் என்பதை போல் பயன்படுத்த தொடங்கிட்டாங்கன்னா
ஒட்டுமொத்தமாக வள்ளல் பெருமானார் அத்தனை ஆண்டு காலம் சிரமப்பட்டு இத்தனை பேருடைய இடத்தை தானமாக கொடையாக கொடுத்ததெல்லாம் அந்த உணர்வுகளெல்லாம் அடிபட்டு போயிடும். வள்ளல் பெருமானாருடைய அந்த மெய்யியல், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய அவருடைய ஞான பாதைக்கு தடையாக இருக்கும். அது அந்த இடமே டோட்டலாக வேறு மாதிரியாக மாறிவிடும் என்கிற அச்சத்தினால்தான் அந்த இடத்துல எந்த கட்டுமானங்களும் இது போன்ற சர்வதேச மையங்கள் எல்லாம் அரசு அமைக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய அன்பர்கள் வலியுறுத்துகிறாங்க. பொதுமக்கள் அனைவரும் இதை வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானத்திற்கு எந்த விதமான எதிர்மறையான செயல்களையும் செய்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். மீண்டும் மற்றொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.